இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தெய்வீக ரகசியங்கள் பகுதி 2 இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிக்குள்ள போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30-12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தன்று திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம், குடும்ப சாபம் நீங்கும். அஸ்த நட்சத்திர அன்று துர்க்கைக்கு சிவப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து 27 எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை பழ மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள். இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திர அன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட 3 மாதத்தில் வேலை கிடைக்கும். விபத்துகளில் இருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திர அன்று முருகனுக்கு வேலில் எலுமிச்சை சொருகி அர்ச்சனை செய்யவும். ருத்ராட்சம், சால கிராமம், துளசி, வில்வம் உள்ள இடத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு செய்வினை அணுகாது. பஞ்ச காவிய கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளில் தெளிக்க தோஷம் தீட்டு நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். பால், தயிர், கோமூத்திரம், சாணம் கலந்த பஞ்சகவ்ய கலவை. புத்திர பாக்கியம் இல்லாதோர் 6 தேய்பிறை அஷ்டமிகளில் கால பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் விரைவில் புத்திர பாக்கியம் கிட்டும். மாலையில் ஆலய தட்சிணாமூர்த்திக்கு தொடர்ந்து நெய் விளக்கு ஏற்றி வர விரதம் ஏற்ற 192 நாளில் கருத்தரிப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வா சந்நிதியை சுற்றி வந்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட சர்ப்பதோஷமும் கால சர்ப்பதோஷமும் நீங்கும். வறுமையில் இருப்பவர்களுக்கு தானம் கொடுத்தல், பூஜை நடக்காமல் இருக்கும் கோவில்களில் பூஜை நடக்க உதவுதல், அநாத பிணங்களின் தகனத்திற்கு உதவுதல் ஆகிய 3 செய்தால் அஸ்வமேதா யாகம் செய்ததற்கு சமம். தொழில் தடை, கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு நீங்க, வாழ்வில் நலம் பெற, வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி பெற என்று நல்ல காரியங்கள் எது நடைபெற வேண்டும் என்றாலும் பௌர்ணமி தோறும் நடைபெறும் சக்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்வது நற்பலன்களை தரும். எத்தகைய கிரக தோஷமானாலும் தினமும் சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்வது மிக மிக நன்மை தரும். வாழைத்தண்டு திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும் என்று கூறி இந்த சிறப்பான அமைப்பதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.